ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேர்ல வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு SR சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருள். வணக்கம் சாணக்கியா நேயர்கள். ரொம்ப முக்கியமான கோர் கமிட்டி மீட்டிங்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து உட்காந்துருக்கீங்க. நான் சில கொஷின்ஸ் கேட்க மாட்டேன், அது உங்கள் கட்சி சார்பான உள்கட்சி விவகாரம் தொடர்பான விஷயங்கள், அதை நான் கேட்கல. பட் நான் ரியல் டைம் பாலிடிக்ஸில் சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற விஷயங்கள், லா அண்ட் ஆர்டர் பற்றின கேள்வி, இது ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்வியாக போயிட்டு இருக்கும்போது ஆளுநர் வர்சஸ் தமிழக அரசு, ஆளுநர் வர்சஸ் தமிழக அரசு, ஆளுநர் வரம்பு மீறி செயல்பட்டாரா அப்படின்ட்டு நியூஸ் சேனல்ஸுக்கு நீங்களே டிபேட்டுக்கு தீனி கொடுக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து ஆளுநர் தரப்புல இருந்தோ இல்லை பாஜக மத்திய அரசு ஏதாவது ஒரு தரப்புல இருந்தோ வந்துக்கிட்டே இருக்குமா? ஏதாவது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸா? அதாவது டைவர்ஷன் டாக்டிக்ஸுங்கிறது மீடியாவினுடைய செய்கை, திமுகவினுடைய திறமை. சார், லா அண்ட் ஆர்டர் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு சர்வசாதாரணமாக பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை தினசரி, அதை மட்டும் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அதனுடைய ரிப்போர்ட்டிங்கில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கிடையாது. ஆனால் சென்சேஷனலிசம், உங்களுக்கு அன்றைக்கி நியூஸ் வேணும், என்னால் பண்ணுறீங்க. நான் வந்து சாணக்கியாவை சொல்லலை, மீடியாவை சொல்கிறேன். அதே மாதிரி கொலை கொள்ளை வழக்குகள் அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் அதில் எண்ணிக்கையில் வந்து இவங்க வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழக திமுகவினுடைய அரசாங்கம். இந்த மாதிரியான செய்திகள் ஜாஸ்தியாகி இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஒரு மிக தரமட்டத்துக்கு வந்ததுனால ஆளுநரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இது சென்னை பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட உடனே அது வெளியே வரல, 2 நாளைக்கு வெளியே வரல. ஆனால் அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து சாட்டையடி கொடுத்துக்கிட்டாரு, தனக்கு தானே கொடுத்துக்கிட்டாரு. அதில் வந்து கடவுள் முன்னால் இருக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பில் நம்ம செய்கிறோம், நம்ம தாகம் பண்ணும்போது அவங்க திருப்பி தர்றாங்க. இதுதான் ஃபிலாசபி பிஹைண்ட் இட். அரசாங்கம் நமக்கு நீதி வழங்க வேண்டும். இந்த அரசாங்கமே தப்பு பண்ணும்போது நான் என்ன பண்ணுறது, என்ன தண்டிச்சுக்கிறேன்னு பண்ணார். அன்றைய தேதியில் உங்கள் பத்திரிகை நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். எவ்வளோ மீம்ஸ் வரப்போகுது பாருங்கள், நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னு. எக்கச்சக்க மீம்ஸ் வந்துச்சு. எங்கள் சேனலா? அது எனக்கு தெரியாது, மீம்ஸ் வந்துச்சு. அதோடு சேர்த்து நான் அவருக்கு சொன்னேன், திமுகவுக்கு மிகப்பெரிய அவல் கிடைத்து விட்டது, அடித்து நொறுக்க போகிறாங்க பாருங்கள். அதுவும் நடந்தது. ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அண்ணாமலைக்கு. மீம்ஸ் எல்லாம் அப்படியே நெகட்டிவ் மூஸாக பாசிட்டிவாகி ஏகபோக பிரச்சாரம். யாருடைய கட்சியினுடைய எதிர்ப்புமே கண்டனமுமே வெளியே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நியாயமான செயல்பாடு அநியாயமாக கொண்டு போகப்பட வேண்டும் என்ற எண்ணம் தவிடுபடியாக்கப்பட்டது. அதே மாதிரியாக அதுக்கப்புறம் வந்து அதிமுககாரங்க சாரி யாருன்னு போட்டாங்க. ஆனால் அந்த சாரி யாரையும் அண்ணாமலை வந்து ட்வீட் பண்ணார் முதல் நாளே. அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து அவங்க அடுத்த நாளே ஒரு மிக பிரம்மாண்டமான லெவலில் கொண்டு போனாங்க. அது வைரல் ஆச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு தான் அது, நாங்கள் அதில் பங்கு விரும்பலை. இப்போ இதையெல்லாம் மறைத்து இதையெல்லாம் வெளியில் தெரியாமல் காண்பிக்கிறதுல திமுக கில்லாடிகள்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்கள்ட்ட பலம் இருக்கிறது, அவ்வளோ மீடியா பலம் இருக்கிறது. இன்றைக்கி போதாக வரைக்கும் அரசு பலம் வேறு இருக்குது. அதனால் ஆளுநரை கையில் எடுத்திருக்கிறார்கள். 3 நிமிஷம் ஆளுநர் கையில் எடுத்தாரா? ஆளுநர் வந்து பிளேட்டில் வச்சு இந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரா? நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம் அவங்க திருப்திக்காக. ஆளுநர் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் அரசியல்வாதி அல்ல. நியாயமாக நேர்மையாக சட்டப்புத்துக்கு ஆதரவாக நடந்ததை வந்து ஆளுநர் பிளேட்டில் கை கொடுத்தாங்கங்கிறது சாணக்கியா அவனுடைய கேள்வியாக இருப்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
இல்ல நான் வந்து நீங்க மீடியாவின் சார்பாக சொல்லுவீங்கன்னு சொன்னால் நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல இந்த கேள்வி உங்கள்ட்ட வந்திருக்கு. நான் வந்து ஆளுநர் செய்தது சரியா தப்பான்னு டிபேட் பண்ண நான் வரல. தேசிய கீதம் பாடணுமானா பாடணும். அது நம்ம இதுல வழிமுறையில மரபுல இருந்திருக்கானா இருந்திருக்கு. 91க்கு பிறகு மாற்றப்பட்டிருக்கு, வழிமாறி இருக்கு அப்படின்னா ஆமா வழிமாறி இருக்கு. முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தும் பின்னாடி தேசிய கீதம்னு வந்திருக்கானா ஆமா அது 91க்கு அப்புறம் வந்திருக்கு. 1950ல இருந்து தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் ஸ்டார்டிங்ல லாஸ்ட்ல தேசிய கீதம் தான் வந்திருக்கு. இது எனக்கு தெரியும். நான் இதை டிஸ்பியூட்டே பண்ண வரல, இது கேட்க வரல. நான் சொல்றது இதை வந்து ஒரு சின்ன கண்டனமாவோ இதாவோ நிப்பாட்டிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபோக்கஸை அப்படி விட்டுருக்கலாம்ல. இதுதானே வந்து உங்களுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் கஷ்டப்பட்டு கட்டமைத்த விஷயம். ஒரு விஷயம் லா அண்ட் ஆர்டர் பற்றின கேள்விகள். இதற்கும் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு கேள்வியாகவே இதை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். 2022 இது நம்ம என்சிஆர்பி டேட்டா படி, அதாவது மத்திய அரசு வெளியிட்ட குற்ற ஆவணங்கள் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வே பெட்டர் தேன் அதர் ஸ்டேட்ஸ். டாப் 5ல பார்த்தோம்னா ஹரியானா பாஜக ஆட்சி, மகாராஷ்டிரா பாஜக இப்போ ஆட்சிக்கு வந்திருப்பது, 2022 ஆட்சிக்கு இருந்தது. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், யூபி உட்பட மற்ற மாநிலங்கள். தமிழ்நாடு வே பிஹைண்ட். உங்களுடைய 2 கேள்வி அதை நடத்துக்கிறேன். ஒரு கேள்வி வந்து ஆளுநரனுடைய அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமே. 2வது கேள்வியாக குற்றச்செயல்களில் நாங்கள் வந்து மற்ற விதோட குறைஞ்சி தானே இருக்கோம். அப்போ தேசிய கீதம் என்பது எங்கேயோ இருக்க வேண்டிய இடம், அதுக்கு 536வது இடம் தான் கொடுக்குறீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமைக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. நான் தப்பு சொல்லலை. சாரு யார், அதுவா தேசிய கீதமா? சார் யார் வர்சஸ் தேசிய கீதம் முடிவு பண்ணிங்க. தேசிய கீதம் தான் அஃப்கோர்ஸ். அந்த தேசிய கீதத்துக்கு இதை எப்போ வேணாலும் போராடலாம் சார். இதுக்கு எக்கச்சக்கமான கண்டனங்கள் தெரிவித்தாச்சு சார். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுவதற்கு யாராவது பேசுனா அவங்களுக்கு பப்ளிசிட்டி சார். இதை அலைவாக வைக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனால் தேசிய கீதம் என்பது இந்த அரசாங்கத்தால் அவமதிக்கப்பட்ட போது நாடே பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? அப்படி பொங்கி எழுந்திருக்க வேண்டிய விஷயத்தை அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு நீங்கள் போயிருக்க வேண்டியதானே என்று பேசுவது இந்த ரத்தத்தில் உள்ள கோளாறு. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தேசியத்தை பின்னுக்கு தள்ளிய அளவுக்கு பாடங்கள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள் சக்சஸிவ் கவர்மெண்ட் செய்த அயோக்கியத்தனம். அதனால் பேசுகிறான் தேசிய கீதத்தை அப்படியே ஒரு கண்டனம் தெரிவித்து போக வேண்டியதானே. அவ்வளவு தூரத்துக்கு அது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். ஆளுநர் கரெக்டாக செஞ்சு போராடி இருக்கார் சார். அந்த போராட்டத்துக்கு எதிர் போராட்டம் ஆளுநரை தூக்குன்னு போராட்டம். ஆளுநரை தூக்குங்கிற போராட்டத்தில் ஆளுநர் செருப்பால் அடிக்கிறாங்க சார், ஆளுநர் கம்பு வச்சு அடிக்கிறாங்க சார். நீங்கள் சாதாரணமாக இந்த திருநெல்வேலியில் ஒரு பெண்ணுக்கு வந்து காப்பரேட்டிவ் வைக்கிறாங்க அனுமதி இல்லாமல், அவங்க கன்சென்ட் இல்லாமல், அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கேட்டதுக்கு. அதே மாதிரியாக கவர்னர் படத்தை செருப்பு எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. திமுகவுக்கு பெர்மிஷன் எடுத்து கண் துடைப்பாக அதுக்கு ஏதோ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் மீது நடத்தப்பட்ட அந்த படத்தின் மீது அவர் வெறும் ஆர்.என். ரவி இல்லை, அவர் இந்த தமிழ்நாட்டின் முதல் குடிமகன். அவர் மீது அடிக்கப்பட்டதுக்கு எவ்வளோ பேர் இப்போ கேஸ் போட்டிருக்கு? யார் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க? செஞ்சது முழுசா திமுக. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் புதிய கலாச்சாரத்தை திமுக உருவாக்க முயற்சிக்கிறது பிகாஸ் ஆஃப் இன் பவர். இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, அதிமுகவுக்கு போராட உரிமை கிடையாது, அனுமதி கிடையாது. பாஜகவுக்கு போராட அனுமதி கிடையாது, கைது நடக்கும். பாமகவுக்கு கிடையாது, குண்டு கட்டா தூக்கிட்டு போவாங்க. சீமான் அவர்கள் கிடையாது, தூக்கிட்டு போய் மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க. ஆனால் திமுகவுக்கு மட்டும் எல்லா ப்ரொட்டஸ்ட்டுக்கான அனுமதியும் கிடைக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம். இம்முறை ரிசீவிங் எண்ணில் திமுகவே இருக்கிறது. திமுக போராட்டத்திற்கு திமுக அரசே அனுமதி, அப்புறமா வந்து அவர் மீது வழக்கு பதிவு மட்டும் நடக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம். இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. கண் துடைப்பு நாடகம். ஊரே சிரிக்கிறது, ஊரே சிரிக்குது அவங்களுடைய நாடகத்தை பார்த்து. வெட்ட வெளிச்சமான பச்சை நாடகம். அவங்க நாடக கம்பெனிக்காரங்க தானே, அதனால் ஒரு நாடகத்தை இப்போ நடத்தியிருக்கிறார். யார் நம்ப மாட்டாங்க சார். இவங்கள் வீராவேசம் பேசுபவர்களாக இருக்கிறாங்கல்ல. எமர்ஜென்சி 1975 எமர்ஜென்சி
76 ஜனவரி மாதம் 31 டிஸ்மிஸ்ஸுங்க. இந்த ஜனவரி 30 வந்தாலே இவங்களுக்கு ஒரு கணக்கு, ஒரு மாதிரி கணக்கு தான். ஏன்னா அடுத்தாப்பில் மறுபடியும் 1990 ஜனவரியில் தான் இவங்க மறுபடியும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். நீங்கள் இது கூட நான் இன்னொன்னையும் சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அது 1990 சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி 70களில் சொல்கிறீங்க, எல்லாமே ஜனவரியில் வந்தாலே அவங்க இப்படி ஆயிடுறாங்க, டிஸ்மிஸ் ஆயிடுறாங்கன்றீங்க. நீங்கள் இப்போ இன்னொரு ட்வீட்டு போட்டிருந்தீங்க திருப்பி இப்போ சமீபத்தில் இந்த ஆளுநர் விஷயத்தில் 356 பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட். அதாவது தமிழக திமுக ஆட்சி கலைக்கிறத திட்டம் போடுறீங்களா? இல்லைன்னா நம்ம பைப்போலையாவது நிப்பாட்டி வைக்கலாம்ல. அதாவது இல்லை, அதாவது இதுவரை 100க்கு மேற்பட்ட அளவில் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது மாநில அரசு. அதில் கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மாவே 50க்கு மேலே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதுக்கப்புறமா ராஜீவ்காந்தி அதிகமாக பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா நேரு அதிகமாக பண்ணியிருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. கரெக்ட். டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அரசமைப்பு சட்டத்தை விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக போகின்ற போது எந்த ஒரு மத்திய அரசும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த வகையில் டிஸ்மிஸ் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய, நான் போட்ட இதனுடைய இட் இஸ் சில்வர் லைன். நாங்கள் சும்மா இருக்க, அதாவது இந்த டிஸ்மிஸலுக்கு நாங்கள் எதிரானவர்கள். அதாவது அந்த 100ல் கிட்டத்தட்ட 80 கவர்மெண்ட் மெஜாரிட்டி இருக்கும் பொழுது டிஸ்மிஸ் செய்யப்பட்டது காங்கிரஸ்னால. மெஜாரிட்டி இருக்கும் பொழுது இதே திமுக கவர்மெண்ட்டு 90ஆம் வருஷம் சந்திரசேகர் கவர்மெண்ட்டால் எதனால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது? ராஜீவ்காந்தியினுடைய அழுத்தத்தினால். என்ன காரணம் சொல்லப்பட்டது? தேச துரோகம், ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ். மெஜாரிட்டி இருக்குது திமுகவுக்கு, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து. இவங்களுடைய பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 5 முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்குது. 2 அண்ணா திமுக, 2 திமுக, பாண்டிச்சேரி 1 திமுக, 5 முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதெல்லாம் எங்களுக்கு வெக்கமான சூடு சொரண ரோசம் எதுவும் கிடையாது. அதனால் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் கிடையாது. 2 பேரும் அத்து விட்டவங்க இதில், அதனால் ஒன்று சேர்ந்துருக்கிறார்கள். ஆக நான் சொன்னதனுடைய மையப்புள்ளி, இன்றைக்கு கான்ஸ்டியூஷன், அரசமைப்பு சட்டம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது. நாட் கவர்னர். கவர்னர் இஸ் அ ஹெட் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவர் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சொல்லுகின்ற காரணம், நீங்கள் ஒரு காரணம் சொன்னீங்க 1971. நான் சொல்கிறேன் 2021 டிசம்பர் 17ஆம் தேதி திமுக மாநில பாடலாக ஸ்டாலின் அறிவிக்கிறார். அதுதான் அப்போ தான் விதியாகிறது. அதற்கு முன்னால் 970 மார்ச் 11 நம்ம கலைஞர் இருக்கின்ற போது தமிழக அரசினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு வந்து வேறு விதிகள் கொடுக்கப்படவில்லை. அப்புறம் 2வது விதி மரபுங்கிறீங்க சார். மரபு வர்சஸ் விதி என்னது? மரபு என்பது நாம் பின்பற்றி வருவது. உங்கள் வீட்டில் ஒரு மரபு இருக்கும், எங்கள் வீட்டில் ஒரு மரபு. கல்யாணத்தில் 1000 சாங்கியங்கள் இருக்கும், கருமாதியில் 1000 சாங்கியம் இருக்கும். அந்த சாங்கியங்கள் உங்கள் ஜெனரேஷனுக்கு முன்னால் இருந்தால் நீங்கள் பின்பற்றலாம், அதுக்கு முன்னால் வேறவா இருக்கும். நீங்கள் உங்களுடைய தலைமுறை வேறவா இருக்கும். அது மரபு. அந்த மரபு வர்சஸ் விதினா, விதி என்பது சட்டம். 71ஆம் ஆண்டு நீங்கள் சொன்னீங்க கவர்னர் வருகை முன்னால் பின்னால் 2 ஏற்றணும். அவர் இருக்கக்கூடிய நேரம் அவருக்கு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிற போது செய்யணும்ல தான். சரி, கவர்னர் வேண்டுகோள் விடுக்கிறார்ல, இப்படி பண்ணணும்னு முடியாதுங்கிறீங்களே, அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? அது வெறும் ஆர்.என். ரவியினுடைய வேண்டுகோள். அது அரசமைப்பு சட்டத்தின் விதிமுறையை சுட்டி காட்டுகிறார் அல்லவா? அப்போ உங்களுடைய நோக்கம் வேறு. அப்போ நான் சொல்கிறேன் தேச விரோதம் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு அட்வொகேட்டினுடைய வீடியோ பார்த்தேன். 3 ஆண்டு காலம் தண்டனை உண்டு. அவசரம் இது தேசிய கீதத்தையும் தேசிய கொடியும் அவமதித்தா, தேசிய கீதத்தை நீங்கள் அவமதிச்சிருக்கீங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கணுமா? சபாநாயகரை சொல்வீங்களா இல்லை தமிழக அரசு? அத்தனை பேர் தமிழக அங்கே உட்காந்துட்டு எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். எல்லாம் ஐ விட்னஸ் ஃபார் தட். ஏன் அதை நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். 23ஆம் வருஷம் ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இல்லை என்று சொல்லி புகழ்பாடினார் ஒரு திமுக எம்எல்ஏ. காலாட்டிக்கிட்டே ஸ்டாலின் அதை ரசித்தார். சபை குறுகளை நீக்கியிருக்க வேண்டாமா? அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டாமா? ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளையினுடைய வார்த்தை சார் இது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரத்துக்காக கொண்டாந்த வார்த்தை இது. அப்படியே ரத்தம் வந்து கொதித்து ஆங்கிலேயருக்கு எதிராக போன விஷயம். அதையெல்லாம் பாடப்புஸ்தகத்தில் நீக்கிட்டீங்க. அதெல்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியாது. நாங்கள் வந்து வெப்சைட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் உங்களுடைய அந்த நோக்கங்களை எல்லாம் பார்க்கின்ற போது உங்களுக்கு தேசத்தின் மீது பக்தி இல்லைன்னு தானே அர்த்தம். வேண்டுமென்றே தேசிய கீதத்தையும் தேசிய கொடியும் அவமதிக்க வேண்டும் தான் அர்த்தம். அப்போ அவங்க மேலே 350 போடக்கூடாது, 350 காமனாக போடக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் செய்கின்ற போது ஏன் போடக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது,
செஞ்சு பாருடா அப்படிங்கிறான் எனக்கு வந்து இதில் ட்விட்டரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும். தண்டிச்சு பாரு நீ அப்படின்னா அந்த சட்டத்துக்கு எதிராக சேலஞ்சு தானே. நாங்கள் அதை செய்யலாமா இல்லையாங்கிறது மத்திய அரசு முடிவு பண்ணுவோம். ஆனால் செய்வதற்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷன் திமுக அரசாங்கத்துக்கு இருக்குது. முகாந்திரம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நான் வந்து இதில் மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த டாப்பிக்லேருந்து நம்ம போகணும்னா முதல்ல நமக்கு கேட்கணும்னு நினைக்கிறது பாஜகவில் தேசிய தலைவருக்கான தேர்தல் போயிட்டுருக்கு, உட்கட்சி தேர்தல் போயிட்டுருக்கு, மண்டல வாரியாக மாவட்ட ரீதியாக அப்படியே ஒன்று போயிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போது அடுத்த நியமனம் தமிழக பாஜக தலைவர் அவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இன்னொரு டேர்ம், செகண்ட் டேர்ம் கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி அப்படின்றத தாண்டி இதற்கு பதில் அதை தாண்டி பார்த்தோன்னா ஏகப்பட்ட யூகங்கள் தான் இதில் போயிட்டுருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட இருக்கிறார், சீனியர்ஸ்லாம் போர்க்குடி அப்படின்னோடனே நமக்கு தெரிஞ்ச முக்கியமான சீனியரில் நீங்களும் ஒருத்தர், நீங்கள் தான் போர்க்குடி தூக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். போர் புரியணும், அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்பது இன்றைய ரகசிய அஜெண்டா, இப்போ மெயின் அஜெண்டா, இப்போ வெளிப்படையான அஜெண்டா ஆஃப் மீடியா, திமுக ஸ்பான்சர்டு மீடியா. ஏன்னா அண்ணாமலை மாற்றப்பட்டால் இவ்வளவு வேகமாக பிஜேபி போகுமா? திமுகவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஒரு ஊரில் அவங்க இருக்கிற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. அதனால் அவங்க இதை மாதிரி தூண்டி விடுகிறார்கள். அதனால் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டுமா என்ற எதிர்க்கட்சிகளின் அஜெண்டாவுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் மாற்றப்படுவாரா அப்படிங்கிற உங்களுடைய கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறேன். இங்கே வந்து 3 ஆண்டு காலம் முதல் டேர்மு, அடுத்த 3 ஆண்டு ரெண்டாவது, நார்மலாக 6 ஆண்டு காலம். நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் 6 ஆண்டு காலம் தான் இருக்காங்க, எக்ஸப்ட் சம் வெரி ஃபியூ ரேர். அவங்களுக்கு ஒரு கூலிங் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் திருப்பி நியமனம் பண்ணுவாங்க. இந்த 3ஓட போகக்கூடியது வெரி ஃபியூன்னு சொல்கிறேன். 66 மாவட்ட தலைவரில் ஒரு 2 தலைவர் தான் இந்த மாதிரி போயிருப்பாங்க, பர்சனல் காரணங்களுக்காக போயிருப்பாங்க. சாதாரணமாக அடுத்த டேர்ம் அவருக்கு இருக்குது. அடுத்த டேர்ம் அவருக்கு இருக்குது. நேச்சுரலாக அவர் வருவார். நீங்கள் சொல்கிற சீனியர் எல்லாம் உங்களுடைய ஊகம். எஸ்ஆர் சேகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய அத்தனை சீனியரும் அவரை தன்னுடைய தம்பியாக, சிலர் மகனாக, சிலர் சகோதரனாக நினைத்து அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுடைய இந்த ஆசை நிறைவேறாது, அது கனவாகவே போகும். அதனால் இந்த கேள்வியை வேணால் கேட்டு முதல் பக்கத்தில் படம் போட்டு பத்திரிகையினுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம். இது உண்மை அல்ல. அவர் இருப்பார். அதிமுக கூட்டணிக்காக இந்த சாக்ரிஃபைஸை வந்து மேலிடம் செய்ய தயார் அப்படின்னு அதே ரூமர்ஸ், சோகால் ரூமர்ஸ் நான் என்ன சொல்கிறேன், நான் அந்த ரூமர்ஸ் வந்து சொல்லுது. இந்த சாக்ரிஃபைஸுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துருங்க, அது அவசியம் இல்லை. காம்ப்ரமைஸ் அதையும் எடுத்துருங்க. அதாவது 26 தேர்தலை ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கலாமா, வியூகம்னு? வியூகம், ஸ்ட்ராட்டஜி அதை எடுத்துங்க. 26 தேர்தலில் ஒரு மிக வலுவான கூட்டணியை திமுகவுக்கு எதிராக உருவாக்குவதிலே பாஜக திட்டமிட்டு இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது, வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். அதிமுகவும் எஸ், ஓகே, யார் வேண்டுமானாலும் வரலாம், வர வேண்டும் என்றும் விரும்புகிறோம். ஒரு வலுவான கூட்டணி இருந்தால் தான் திமுக. என்ன போன தடவை பார்லிமெண்ட் தேர்தல் 2 கூட்டணியினுடைய ஓட்டையும் சேர்த்தோம்னா அவங்க எங்கேயோ காண போயிடுவாங்க. இதுவரை திமுக கூட்டணியினால் செய்திருக்கு 67க்கு முன்னால் 62, 57லேருந்து கூட. அது ஒன்றும் தனி கட்சி இல்லை. மெஜாரிட்டி சீட்டை கபலீகரம் பண்ணி பாவம் கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்களாம் 2 சீட்டு ஒத்த சீட்டை போட்டு, நான் இன்னும் பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், பிச்சை போட்டு ஏமாற்றி அந்த ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மரியாதையாக, கௌரவமாக, சமத்துவமாக, சம பார்ட்னராக கருதி பாஜக அத்தனை பேரையும் அரவணைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கப் போகிறது. அந்த எண்ணத்தில் தான் செயல்படுகிறது. அதில் பாஜகவை நாடி யார் வேண்டுமானாலும் வரலாம். பாஜக அனைவரையும் அரவணைத்து செல்ல தயாராக இருக்கிறது என்பதாலேயே அதிமுகவோட ரகசிய உறவா, அதோடு எங்களோட எத்தனையோ வருஷம் இருந்தாங்களே அவங்க, என்ன ரகசிய உறவு, வெளிப்படை உறவு. அதை விட மோசமான விஷயம் என்னென்னா திமுகவோட ரகசிய உறவா கவர்னரை இந்த மாதிரி பேச விட்டீங்கிறது பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் பேசுவதற்கு வாய் மட்டும் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதனால் பேசுகிறார்கள். அதனால் நாங்கள் வலுவான கூட்டணி அமைப்போம், திமுகவை இந்த முறை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம். அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன அதே லாங்குவேஜில் சொல்கிறோம், 2வது முறை திமுக என்றைக்குமே ஜெயிச்சதில்லை. அதனால் இந்த முறையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு ரெக்கார்டாக மாற்றி எழுதிட்டு வரார்ல சார். இங்கே
புது ரெக்கார்டா படைச்சிட்டு வரல. ஆமாம், பயங்கரமான ரெக்கார்டு படிக்கிற நீங்கள் இந்த உள்ளூர் உங்களுடைய கேள்வி எலெக்ஷன் ரெக்கார்டு தான் சொல்றேன். உங்க விமர்சனம் பொலிட்டிக்கலா லா அண்ட் ஆர்டர் பத்தின கேள்விக்கு நான் வரல. நான் சொல்றது பொலிட்டிக்கலா 2019 எப்பேற்பட்ட வெற்றின்னு பார்க்குறோம், 2021 வெற்றியை பார்க்குறோம், 2024 அதை விட பெரிய வெற்றி, நடுவில் நடந்த உள்ளாட்சி நகராட்சி அப்புறம் நம்ம நகர்ப்புற தேர்தல் அதெல்லாம் நான் பார்த்துருவோம். அது தனி. நான் இது எல்லாமே இடைத்தேர்தல் வந்து எல்லாமே கிளீன் ஸ்வீப் எப்பேற்பட்ட வெற்றிகள் நம்ம பார்க்குறோம். ஸ்டாலின் அவர்கள் 2019க்கு முன்னாடி இருந்த இமேஜ் இப்போ இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, அசைக்க முடியாதவர் போல நிற்கிறார். 2026லயும் அவர் இருந்தா கஷ்டம்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால எங்க போயிட்டாங்க ஸ்பாட்லைட், உதயநிதி வர்சஸ் அதர்ஸ்ன்ற மாதிரி போய் ஸ்டாலின் இருந்தா ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்ற வரைக்கும் கேள்வி வந்து நிக்குது. சார் நீங்கள் சந்தோஷமாக அதெல்லாம் பண்ணீங்க சார், சந்தோஷமாக அதெல்லாம் பண்ணீங்க. ஸ்டாலினுக்கு நிகர் பொலிட்டிக்கல் அப்சர்வராக கேட்குறேன். இல்லை, ஸ்டாலினுக்கு நிகர் அவர் தான், அவருக்கு பின்னால் யாருமே கிடையாது. உதயநிதிக்கு நிகர் அவர் தான், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சிறப்பாக செயல்படுறாரு. அதனால தான் ஒரு மாநில விளையாட்டு போட்டியில் கூட அவங்களுக்கு சாப்பாடு சரியாக இல்லாமல் அதை வீசி எறிஞ்சு, அதே மாதிரி பெண்கள் பங்கு கொண்ட அந்த போட்டியில் அவங்களுக்கு டாய்லெட்டு கூட சரியில்லை, கதவுகள் திறந்துருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் டெப்யூட்டி மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் கேள்விக்குள்ளாகும். அது தனி. நான் சொல்றது பொலிட்டிக்கல் ரெக்கார்ட். அதையுமே நான் சொல்கிறேன். பொலிட்டிக்கல் ரெக்கார்டு எப்படி நடந்தது இதுக்கு முன்னால் இருக்கிற எலெக்ஷனில்? செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் போய் உட்காந்தாரு, எவ்வளோ ரூபா காசு கொடுத்தாரு, எப்படிலாம் மக்களை வந்து என்ன சொல்லலாம், எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை ஆட்டு மந்தையை அடைப்பது மேல அடைச்சு வைக்கலையா இங்கே? இதே ஈரோடு இடைத்தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை இருக்குல்ல, அது எலெக்ஷன் கமிஷன் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் நம்ம பார்வையில் பொலிட்டிக்கலாக ஆட்டு மந்தைகள் போல கல்யாண மகளில் அடைத்து வைத்து கடைசி நாட்களில் அந்த காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா இல்லையா? நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய சாபக்கேடு, அரசியல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டு எவ்வளோ வலுவானது என்களை இன்னும் உணராத சூழ்நிலை. அதனால தான் திமுக வந்துக்கிட்டு இருக்கு. உணராதபடியே அவர்களை ஆக்குகிறார்கள், வளர்க்கிறார்கள், அப்படியே வச்சுருக்காங்க அவனை. நீங்கள் அந்த இது கூட சொன்னீங்க, க்ரைம் ரெக்கார்டில் வந்து நம்ம இங்கேயே இருக்கோம்னு. க்ரைம் ரெக்கார்டில் அவர் 10ங்க நான் 8ங்க, அதனால நான் சூப்பரா 8 கூட இருக்கக்கூடாது இல்லை? க்ரைம் ரெக்கார்டே 0வில் இருக்கணும். க்ரைம் ரெக்கார்டே இல்லாத ஒரு சட்டபூர்வமான அரசாங்கம் இருக்கணும் என்பதெல்லாம் ஐடியல். அவர் 10ங்க நாங்கள் 8ங்க, இதுவா புகழ்? இல்லை அங்கே ஏன் கேள்வி? இப்பயும் அப்படி தானே பேசுகிறாங்க. இப்பயும் வந்து இந்த இது அண்ணா பல்கலைக்கழகத்து உங்கள் மாநிலத்தில் நடக்கலையா, அங்கே மாநிலத்தில் நடக்கலையா? இல்லை, இதுக்கு நீதி கிடைக்கணும், இதெல்லாம் நிறுத்தப்படணும், அதில் வித்தவுட் எனி டவுட் நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். நான் கேட்குறது அங்கே இருக்கிற எஃபர்ட், அதுக்கு இங்கே இதாக எஃபர்ட் இருக்கா? பிஜேபிக்கு ஸ்டேக்ஸ் இருக்கா கொஸ்டின் கேட்க. இதில் அதிமுகவுக்கு ஸ்டேக்ஸ் இருக்கான்னு அதிமுகவும் இதில் இந்த மாடல் ஆஃப் கவர்மெண்ட்ஸில் பங்கு இருக்குது. உங்களுக்கு வேறு மாநிலத்தில் பங்கு இருக்குது, காங்கிரஸுக்கு வேறு மாநிலத்தில் பங்கு இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்கலாம்னா நாம் தமிழர் தான் கேட்கணுமோ அப்படின்ற மாதிரி சார் நான் கேட்குறேன். சார் அருண் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணிடுறாரு சட்டபூர்வமாக, நான் ஒன்று பண்ணுறேன். நான் கேட்குறேன், அருண் பண்ணிட்டார், என்னால் என்னையை விட்டுருணும். அருண் மேலே நீங்கள் கேஸ் போடல, என்னால் என்ன பண்ணணும் கேட்க முடியுமா? நான் அதுதானே நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாநிலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்த மாநிலத்தில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் பண்ணதை நீங்கள் கேட்கக்கூடாது. திமுகவினுடைய எப்போதுமே திமுகவின் ஸ்ட்ராட்டஜி இதுதான். எப்போதுமே திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி கம்பேரிசன் ட்ராப். இது சைக்காலஜியில் எஸ் பட் கேம்னு சொல்லுவார்கள். ஆமாங்க நாங்கள் தப்பு பண்ணோம், ஆனால் அவன் பண்ணியிருக்கான்ல, அது அவன் பண்ணியிருக்கான்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பண்ணியிருக்கான் அதனால் நான் பண்ணுவேன், அவன் பண்ணியிருக்கான் அதனால் நான் பண்ணது நீ பேசக்கூடாது. இதுவா பாலிடிக்ஸ்? இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் திமுகவின் பாலிடிக்ஸ். இதை உடச்சி எறிஞ்சு மாற்ற வேண்டும் என்பதுதான் பாஜக பாலிடிக்ஸ். அந்த 2026 இந்த மாற்றத்திற்காக எதை வேண்டுமானாலும் இல்லை எல்லாத்தையும் செய்ய பாஜக தயார். சட்டத்துக்கு உட்பட்ட, நியாயத்துக்கு உட்பட்ட, தர்மத்துக்கு உட்பட்ட, அரசியலிலே அங்கீகரிக்கப்பட்ட சாணக்கியத்துவம், ஏன்னா சாணக்கியத்துவத்தை செய்யும். சாணக்கியத்துவத்தில் நான் கேட்கறது என்னன்னா, சில பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ல, நான் இருக்கும் வர நான் வந்து எடப்பாடி அவர்களுடைய கூட்டணி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எடப்பாடி கூட்டணி இருக்காதுன்னு எப்போ சொன்னார் அவர்? இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி. சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இப்போ மாறி இருக்கு. அதனால் நீங்கள் என்றைக்கோ சொன்னதை எடுத்து வச்சுக்கிங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால் சுமப்பீர்கள். ஆனால் அதற்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்தது, அதை ட்ராப் பண்ணிடுவீங்க. இல்லை நான் ஆனால் கெட்ட விஷயத்தை சுமப்பீர்கள். இதில் நான் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் கேட்கறது கேள்வி கேட்டதனுடைய நோக்கம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். கேள்வி கேட்டது எதனால? அதை சுமக்கிறதுனால தான். அப்படி இருந்தது இல்லை. ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கெட்டதை, அல்லாததை, தேவையில்லாததை ட்ராப் பண்ணுங்க, நல்லதை சுமங்க. நாங்கள் நல்ல கூட்டணி அமைப்போம், நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம். அந்த பெரிய கூட்டணி, மிக பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம். அதில் நீங்கள் சொன்ன கட்சிகள் காம்ப்ரமைஸ் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கல்ல, அந்த கட்சிகளும் வரும்.
அதிமுக திமுகவை தோற்கடிப்பதற்காக எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் செய்வோம். அதில் இல்லை என்று சொல்லுகின்ற கட்சியே இருக்காது. தமிழகம் பார்க்க போகிறது. இதுவரை திமுக தானே அதில் மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுவரை அவர்கள் தானே முன்னணியில் இருந்தாங்க. சார் அந்த கிராஃப் இறங்கிக்கிட்டே இருக்குது சார். எத்தனை நாளைக்கு சார் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க? அரசியல் மாற்றம் என்பது என்ன? ஒரு புதிய இளைஞன், ஒரு நல்ல இளைஞன், வேகமான இளைஞன், அறிவுள்ள இளைஞன், மக்கள் மீது ஆர்வமுள்ள இளைஞன், அத்தனை பேரையும் கட்டி காத்து கட்டி அடித்து என் தலைவனால சொல்லலை. என்னுடைய 44 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி அரசியலில் ஒரு இளைஞனை பார்த்ததே இல்லை. அண்ணாமலை மாதிரி 100 பேர் இருந்தால் 100 பேரையும் பார்த்து கை கொடுத்து கட்டி அணிச்சு போயிட்டு இருக்கு. அது ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது, செயற்கை ரீதியாக பண்ண முடியாது. அது ரத்தத்திலே இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட இளைஞன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறான், பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறான். அதன் மூலமாக தமிழகம் முன்னுக்கு பயன்படுத்துங்க. அண்ணாமலையால் தமிழ்நாட்டுக்கு லாபம், தமிழ்நாட்டினால் அண்ணாமலைக்கு லாபம் இல்லை. அவர் ஐபிஎஸ்லேயே அங்கேயே உட்காந்துருந்தா சந்தோஷமாக எல்லா போலீஸ் பதாதிகளோடு வந்துக்கிட்டு இருப்பார். இதே அளவுக்கு தான் பவர். அதனால் அப்படிப்பட்ட இளைஞரை நாங்கள் சுவீகரித்திருக்கிறோம். காரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்காக. எங்களுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு மனதாக ஆதரித்து அவரை முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாலிட்டிக்ஸ் இல்லை, அங்கே ஃபேமிலி இருக்குது. இது ஃபேமிலி கட்சி அல்ல, இது குடும்ப கட்சி அல்ல, இது கட்சியே குடும்பம். அந்த வகையில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வைத்தறிச்சல், பொறாமை, பயம், அதனால் ஏற்பட்ட ஒப்பாரி, அழுகை அது மற்ற கட்சிகளில் குறிப்பாக திமுகவில் இருக்குது. அதைத்தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மளோட இந்த பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசுக. மிக்க நன்றி. நன்றி.